வாங்க எது எப்படில இன்னைக்கு கடைஞ்ச கீரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கீரை மசியல்னு சொல்லிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 4 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீரை காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நாங்கள் இவ்வளோ தான் காரம் சேர்த்திப்போம். அப்புறம் நான் ஒரு பவுல் நிறையா கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு பாலாக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, அந்த மாதிரி என்ன கீரையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் கடைசியாக சேர்த்திக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு நம்ம இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் இந்த வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். லைட்டாக வெட்டி போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இது கூட அந்த கீரையும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 120 ml. இந்த தண்ணி போதும், ஏன்னா கீரை வேகிறது தண்ணி நிறைய வடிச்சிட்டோம்னா டேஸ்ட் போயிடும். இப்போ பாருங்க, இது கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் மூடி வச்சுட்டா கொஞ்சம் வெங்காயம் அந்த பச்சை மிளகா ஸ்மெல் வரும். பாருங்க, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்திருக்கும். ஒரு 5 minutes இருந்தாலே போதும். இந்த கீரையை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது நீங்க மண் சட்டி இருந்து அதுல செஞ்சீங்கன்னா கடையிறப்போ ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இது போட்டு மூடி வச்சீங்கன்னா கீரையில் உள்ள தண்ணிக்கே இது வெந்துரும் டக்குன்னு. கீரைக்கு தண்ணி கம்மியா ஊத்தினா போதும். உப்பு எதுவும் போட வேண்டாம், ரொம்ப தண்ணி விட்டு டேஸ்ட் மாறிடும். இது இப்ப மூடி வச்சுக்கலாம். பாருங்க, கீரை நம்ம மேல வரைக்கும் போட்டோம், சுருங்கி எவ்வளோண்டாயிருக்கு பாருங்க. பாலாக்கீரை சீக்கிரமா வெந்துரும். ஒரு 5 minutes சுடுதண்ணில நம்ம போட்டோம்னாலே வெந்துரும். பாலாக்கீரை நம்ம பச்சையா கூட சாலட்ல ஆட் பண்ணலாம். அதனால இதுல ரொம்ப வேக வேண்டாம், கலர் மாறிடும். இப்ப பாருங்க, இது அப்படியே நல்ல கிரீனிஷா இருக்கு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் கடையறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ இதில் நான் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய், அப்புறம் பச்சை வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வெங்காயம் ஆட் பண்ணால் அந்த மனமே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு இந்த கீரையை களிக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு கடைஞ்சு காட்டுறேன். பாருங்க, நம்ம கீரையை இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த பாத்திரமா இருந்தா கடைப்படுறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி நல்லா அமுத்தி கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த பச்சை வெங்காயம் அப்புறம் போட்டிருக்க மிளகா நசுங்கினா ஓகே தான். இது உங்களுக்கு இப்படி கடையறதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மிக்சியில ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில பாருங்க, இப்ப நான் நல்லா கடைஞ்சிட்டேன். இது அப்படியே நம்ம ரைஸுக்கு போட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தினமும் நம்ம சாப்பாடுல ஒரு கீரை சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது பச்சை வெங்காயம் டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்க அந்த வேக வச்ச வெங்காயத்தோட விட்டுடலாம். எங்களுக்கு பச்சை வெங்காயம் ஆட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாய்.